தன்னலம் கருதாது போக்குவரத்தை சீர் செய்யும் மாற்றுத்திறனாளி மனிதர். இவன் யாரோ, சொந்தம் யார்தான் இவனோ, எதிர்பாராமலேனும் தாய்ப்பாசம் இவன் யாரோ, யாரோ இவன் யாரோ, சொந்தம் யார்தான். எந்த ஒரு பலனும் எதிர்பார்க்காம 8 ஆண்டுகளா கடும் போக்குவரத்து நெரிசலை கையாண்டுட்டு வராரு. உள்ளுறுதி காண்பதுதான் பூமியிலே உயரம் எண்ணம் செய்ய. மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை 1500 ரூபாய் தவிர வேற எந்த ஊதியமும் இவருக்கு கிடையாது. அன்பின் கொடி ஏற்றி வைக்க துணை சேரும். சுயநலமற்ற இந்த மனிதரை பத்தி இன்னும் விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். எல்லாம் உன்னுள்ளே அதை தேடு கண்ணம்மா. திருநெல்வேலி மாநகரம் பாளையங்கோட்டை பக்கத்துல சித்த மருத்துவ கல்லூரியினுடைய பின்புறத்துல பாளையங்கோட்டை மார்க்கெட் பகுதியிலிருந்து வரக்கூடிய முக்கிய சாலையில மாலை 6 மணிலிருந்து இரவு 11 மணி வரைக்கும் தன்னந்தனி ஆளாக நின்று கொண்டு போக்குவரத்தை சீர் செஞ்சுட்டு வராரு 50 வயதான மாற்றுத்திறனாளி ஒருத்தர். காது கேளாத, வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளியான 50 வயதான ஆறுமுகம்தான் இப்படி ஒரு அற்புதமான செயலை செஞ்சுட்டு வராரு. எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம தன்னலமற்று மக்கள் நலனுக்காக இந்த மாதிரி கடந்த 8 ஆண்டுகளா இவர் இதை செஞ்சுட்டு வராரு. தன்னுடைய மனைவியோட திருநெல்வேலியிலிருந்து 8 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய பர்கெட் மாநகரம் பகுதியில தான் வசிச்சுட்டு வராரு இவரு. ஆரம்பத்துல இவரு கொத்தனார் வேலை செஞ்சுட்டு வந்ததாகவும், ஆனா அவருக்கு ஈடுபாடு எல்லாமே இந்த மாதிரி போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துறதுல தான் இருக்கு. அதனால கடந்த 8 ஆண்டுகளா இப்படிப்பட்ட ஒரு செயலில் ஈடுபட்டு வராரு அப்படின்னு இவருடைய சகோதரர் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம தமிழக அரசினுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கான 1500 ரூபாய் உதவித்தொகை மாதம் மாதம் இவருக்கு வந்துட்டு இருக்கு. அதை வச்சே தன்னுடைய குடும்பத்தை பாத்துக்கிறாரு. வேறு எந்த வகையிலும் இவருக்கு ஊதியம் கிடைக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சூழல தான் தன்னார்வலரா தினமும் இந்த பணியில ஈடுபட்டு இருக்காரு. இப்படி சுமார் 5 மணி நேரத்துக்கு மேல கடும் போக்குவரத்து நெரிசலை இவரு கையாண்டுட்டு வருது பாக்குற எல்லாரையுமே வெகுவா கவர்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாம யார்கிட்ட இருந்து எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காம இந்த கடமையாற்றிட்டு வராரு. இவர் தாங்க திருநெல்வேலி டிராபிக் ராமசாமி அப்படின்னு எல்லாராலையும் அன்போடு அழைக்கப்பட்டு வராரு. இப்படி தன்னலமற்று செயல்படக்கூடிய மாற்றுத்திறனாளி இவருக்கு சிறப்பு உதவிகள் செய்யறதா திருநெல்வேலி மாநகர காவல்துறை ஆணையாளர் சந்தோஷ் அதிமணி தெரிவிச்சிருக்காரு. இப்படிப்பட்ட சுயநலமற்ற தன்னம்பிக்கை மனிதருக்கு பெரிய பாராட்டுக்களை தெரிவிச்சிடலாம். இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் உட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.